என்ன நிறைய படத்துல வில்லனா கேக்குறேன் நான் நடிக்கிறது இல்ல. என்ன வில்லனா நடிக்கிறது நான் கேவலமா நினைக்கிறது இல்ல. ஏன்னா வில்லன் நடிகன் தான் எனக்கு சோறு போட்டவன். அது எப்படி நான் கேவலமா நடிக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அமைதிப்படை அமாவாசையை விட ஒரு வில்லன் கேரக்டர் சொல்லு, நான் நடிக்கிறேன். சேலஞ்ச் பண்றேன், நீ சொல்லு. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. அத்தனை டைரக்டர் சொல்ற, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அமைதிப்படை வில்லனை விட ஒரு வில்லன் உங்களால் சொல்ல முடியாது. ஆகையால் எதிர்காலத்தில் மணிமன்னனை தவிர மற்ற இயக்குநரிடம் நான் வில்லனாக நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு டைலாக் சொல்ல முடியாதுங்க. ஒரு டைலாக் சொல்ல முடியாது. மணிமன்னன் சார் வில்லனுக்கு எழுதுற ஒரு டைலாக் சொல்ல முடியாது. சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். சும்மா போய் சொத்துன்னு ஹீரோ கிட்ட அடி வாங்குறதுக்கு இந்த இருகோடல் மாதிரி ஹீரோ பெரிய வண்டேன்னு காட்டுறதுக்கு நாங்க அடி பண்ணோமா? நீ ஹை ஸ்பீட்ல நடக்கிறதுக்கு, நீ ஸ்லோ மோஷன் நடக்கிறதுக்கு, நீ சுன்றதுக்கு கிசுக்குன்னு சவுண்ட் போடுறதுக்கு என்னுடைய பேக்கா கிடைச்சது. அது உன் பேக்கையே நீ அடிச்சுக்கா. ஏன் பம்ப்ஸ்ல நீ ட்ரம்ஸ் வாசிக்கிறதுலான்னு பார்த்தேன். எப்படி ஏன் பம்ப்ஸ்ல ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கா நான் வில்லனா நடிக்குவேன். இந்த டயலாக் இருக்கு படத்துல. என்னப்பா விட்டா நம்ம பம்ப்ஸ்ல ட்ரம்ஸ் வாசிச்சிருவான் போலுங்க. ஏன் பம்ப்ஸ்ல ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு நீ ஹை ஸ்பீட்ல ஸ்லோ மோஷன்ல நடக்கிறதுக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. அதை வேணா சரி எழுச்சவாய கிடைப்பா, அங்க வாசிச்சுக்குங்க. அதனால இதை தாண்டி ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக நடிப்பேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதுல பார்ட் 3 பார்ட் 4 வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப 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 வில்லனா நடிக்கிறது பிடிக்கும். ஏன்னா அதுலதான் பல வேலைகள் வித்தைகள் பண்ணல. இந்த ஹீரோங்கிறவன் பொறுப்பா இருக்கிறவன், அவனுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ண, அம்மா உடம்பு சரியில்லாம போயிரு, டூயட் பாடினா, அது மாதிரி ஒரு விஷயம். இந்த வில்லன் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனா அந்த வில்லனை ஹைலைட் பண்ணி படம் எடுத்தா தான் நடிக்கலாம். ஏதோ ஹீரோ பேர் வாங்குறது இந்த இருகோடுகள் மாதிரி ஒரு கோடு பெருசா தெரியும்னா கீழே ஒரு சின்ன கோடு போட அந்த கோடு பெருசா தெரியும். அது மாதிரி போடுற சின்ன கோடா இருக்கிற வில்லன் கேரக்டர்ல என்னால் நடிக்க முடியாது. பெரிய கோடை போடு, நடிக்க தயாராகிறேன்.